வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து செவரல் கார்களை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு கண்டென்ட் ஒன்று போட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏகப்பட்ட ரிவ்யூ, அதில் நல்லாவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய. சரியா? ஓகே, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்றனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ்னு அர்த்தம் இல்லை, இட்ஸ் எ வெரி குட் இன்புட் ஃபார் த நெக்ஸ்ட் கண்டென்ட். அப்படி தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், அது ஹேட்டட் கமெண்ட்ஸு. அது டோட்டலி வந்து அவங்களுக்கு சில அஜெண்டா இருக்கும். இப்போ நம்ம பண்ணுறது அவங்களோட அஜெண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்க அதை டிஃபென்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இல்லை அட்டாக் பண்ண வேண்டிய இடத்துல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹேட்டட் கமெண்ட்ஸு, சரிங்களா, அந்த மாதிரி கமெண்ட்ஸை நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம பெருசாக நம்ம கோத்ரூ பண்ண போகிறது இல்லை. உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா வேல்யூ கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா, நெகட்டிவ் வேல்யூ கமெண்ட்ஸ், அதுதான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக எது நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா, அகைன் நான் வந்து தலைப்பை நான் திரும்பவும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறேன். செவரல் கார்களை வாங்க வேண்டாம், யூஸ்டு காரா அப்படிங்கிறது காரணம் அப்படின்றத ஒரு தலைப்பு போட்டு, ஏன் வாங்க வேண்டாம்னா அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி நம்ம போட்டிருந்தோம். சரியா? அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த செகண்ட்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதில் அந்த கமெண்ட்ஸில் கொடுத்தது, அந்த வீடியோவில் கமெண்ட்ஸில் கொடுத்தது ஒருத்தர் கொடுத்துருக்காரு, த ரெஸ்பெக்டிவ் ஸ்பேர் பார்ட்ஸ் இஸ் அவைலபிள் இன் பூட்மோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? நான் முடிஞ்ச வரைக்கும் அப்போயே நான் கொடுத்துட்றேன் கமெண்ட்ஸை. பூட்மோவில் கிடைக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் பூட்மோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் 15 நாள் 20 நாள் 1 மந்த்னு போட்டிருக்கும். அப்படியே நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணாலும் கூட திரும்ப ஆன் இட்ஸ் ஓன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 15 days ஆர் 1 months சொல்லிட்டு அதுவே ரிவ்யூ பண்ணி விட்ருவாங்க, அப்டேட் பண்ணி விட்ருவாங்க. சரியா? அப்போது உங்களுக்கு எப்போ கிடைக்குங்கிறது ஃபர்மாக தெரியாது. இது ஒன்று. நிறைய என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது அந்த டிஸ்கண்டினியூ காரு இல்லை நாட்டை விட்டுட்டு அந்த பிராண்டே போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுனா ஸ்பேர் பார்ட்ஸு நாட் அவைலபிள் அப்படின்னு டிக்ளேர் ஆகும். எவ்வளோ? ஒரு 2 months கழிச்சு இல்லை 1 month கழிச்சு. சரியா? இப்போ நீங்கள் அஸ்யூம் பண்ணிங்க அந்த பூட் மோடில் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதாவே வச்சுப்போம். உங்களுக்கு ஒரு 15 நாள் 1 month கழிச்சு பார்ட்ஸ் கிடைக்கும்னா உங்கள் காரை எந்த கேரேஜில் வச்சுப்பாங்க? நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், என் கேரேஜ்லாம் அந்த மாதிரி காரை வச்சுக்கவே மாட்டேன். என்ன ரீசன் அப்படின்னா, ரியல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்பேஸை எவ்வளோ நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுறீங்க. அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு 3 பே இருக்குது அப்படின்னா அந்த 3 பேவையும் நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து காரை நீங்கள் வந்து அடுத்த கார் போட்டு நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறீங்க. அதுதான் ரியல் டர்ன் ஓவர், ரியல் ப்ராஃபிட். எல்லா கேரேஜஸும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பண்ணுறாங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய பிஸ்னஸ் தான். சரியா? அதில் சில பேருக்கு ஒரே ஒரு பே தான் இருக்கும், அதில் எடுத்துகிட்டு வண்டி இல்லை 3 பேவே இருக்கிறது வச்சுக்கோங்க. 3லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 கார் வந்து மாட்டிச்சுன்னா என்ன ஆகும்? 15 நாள் 20 நாள். சரியா? அது வந்து அவங்களுக்கு சாத்தியப்படவே படாது. எந்த மெக்கானிக்ஸும் தே வில் நாட் என்டர்டைன். நீங்கள் சர்வீஸ் சென்டரில் போனீங்கனாலும் வாய்ப்பே கிடையாது, வண்டி எடுத்துகிட்டு போயிடும்பாங்க. வண்டியை விட்டு போகாதீங்க சார், ஸ்பேர் பார்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் வாங்க அப்படிம்பாங்க. அஸ்யூம் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும்னு அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்து அகைன் அந்த பிராண்ட் வந்து இன்னும் இந்த நாட்டை விட்டு போடல, சர்வீஸ் சென்டர் ஆக்டிவாக இருக்குனாலுமே வண்டி விட்டு போக சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்பில் எடுத்து போய் வண்டியை விட்டுட்டு பூட் மோடில் நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்க பூட் மோடில் ஆர்டர் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா 15 நாள் 20 நாள் வெயிட் பண்ண போகிறது இல்லை, அதுக்கப்புறம் ரினியூவல் ஆகும் திரும்பவும். சரிங்களா? அதனால் அதை ஆர்டர் பண்ண போகிறது இல்லை. அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து கொடுக்குற வரைக்கும் எந்த ஒர்க் ஷாப் பீப்புளும் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்படி என்டர்டெயின் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் எங்கே போய் ஆகணும்? ஒரு நான் ப்ரொஃபஷனல் மெக்கானிக்ஸ் தான் கிட்ட போகணும். அப்படி போனீங்கன்னா யூ வில் பி இன் த ட்ரபிள், ஹையஸ்ட் ட்ரபிளில் போய் நிற்பீங்க. சரியா? ஸோ அஸ்யூம் பண்ணிங்க இவர் சொல்கிற மாதிரி பூட் மோடில் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதா இருந்தாலுமே இதுதான் நிலைமை. சரியா? அதுக்கு அடுத்தது, I have respect on Chennai Car Tech. Please stop spreading hatred against these cars. இந்த காரை பற்றின ஒரு மோசமான விஷயங்களை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படிங்கிறாரு. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போ என்கிட்ட 2 இருக்கணும். ஒன்று, அந்த காரை பற்றின எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபிப்பிராயம் இருக்கணும், தப்பான அபிப்பிராயம். அப்போ நான் ஹேட்டடாக அதை பற்றி பேசணும். இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை டேமேஜ் பண்ணுறதுனால எனக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்கணும், அப்போ அதை நான் ஹேட் பண்ணி பேசணும். 2மே எனக்கு பொருந்தாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் மேலே எனக்கு
வெறுப்புலாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இன்றைக்கி செவரல் கார்ஸ் எல்லாமே பிடிக்கும். அதில் க்ரூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அகைன் பீட்டு டீசல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது என்னென்னா காம்பேக்ட்டு, நல்ல மைலேஜ் கொடுக்குற விஷயம், இதெல்லாம் ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அந்த கார். சரியா? ஸோ அதனால் இந்த நான் ஹேட் பண்ணுறேங்கிறதுக்கு இது பொருந்தமாக கேட்டால் பொருந்தாது. சரிங்களா? அடுத்தது இப்போ என்ன சொல்லுங்கள், இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஜெம் ஆஃப் ஏ கார். ஆமாம், ஜெம் ஆஃப் ஏ கார் தான். இல்லை நான் எங்கேயும் மறுத்தேன். காம்பேக்ட், எஸ். பவர்ஃபுல், இதெல்லாம் நான் எங்கேயுமே மறுக்கவே இல்லையே. ஈவன் தோ தே லெஃப்ட் இந்தியா ஸ்டில் கேன் சி லாட் ஆஃப் செவி ஆன் ரோட் அப்படின்னு கொடுக்குறாரு. செவி கார்ஸ் வந்து நிறைய இந்தியாவில் ஓடிட்டுருக்கு, ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிட்டுருக்கு அப்படின்பாரு. சரியா? இப்போ இந்த சப்ஜெக்டில் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம், உங்களுக்கு ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூம் பண்ணிக்க ஒரு 5 லட்சம் கார் ஒரு பிராண்டு வந்து இந்தியாவில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 5 லட்சம் காரும் குறைஞ்சபட்சம் நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் 20 வருஷமாச்சும் அந்த கார் வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஸ்க்ராப்பே பண்ண மாட்டோம். நம்மளோட இயல்பான அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார மிகப்பெரிய வந்து வளர்ந்த நாடு கிடையாது. ஒரு 6-7 வருஷத்துக்கு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கார் வாங்குறதுக்கு நம்ம அந்த கார் என்ன பண்ணுவோம், இப்போது ஒரு அபோவ் மிடில் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க கார் வாங்குறாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் காரை வச்சுருப்பாங்க, இல்லை அதிகபட்சம் 7 இயர்ஸ் கார் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த காரை விற்பாங்க. அந்த கார் யாருக்கு போகும்னா ஒரு மிடில் கிளாஸ் வாங்குவாங்க. சரியா? அந்த மிடில் கிளாஸ் வாங்கினவங்க அவங்க ஒரு 4-5 வருஷம் வச்சுருப்பாங்க செகண்ட்ஸ் காரை. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு லோயர் மிடில் கிளாஸுக்கு விற்பாங்க. அந்த லோயர் மிடில் கிளாஸ் வாங்கினவர் அந்த காரை ஒருபோதும் ஸ்க்ராப்பும் போட மாட்டார், விற்கவும் மாட்டார். ஏன்னா விற்றா அந்த காரை யாரும் வாங்க மாட்டாங்க. லோயர் மிடில் கிளாஸ் கிட்ட போன காரு இன்னொரு லோயர் மிடில் கிளாஸ் வாங்குற மாதிரிலாம் அந்தளவுக்கு இருக்காது. அது ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகி போயிருக்கும் அந்த கார். அதனால் இன்னொருத்தர் வாங்க மாட்டாங்க. இவரும் ஸ்க்ராப்பை பண்ண மாட்டார், இதையே வச்சு ஓட்டுவார். இப்போ இந்த மாதிரி செனரியோ இருக்கிறதுனால இந்த கார் நிறைய ரோட்டில் போகுது. அதனால் இது நல்ல இது, அதாவது பிராண்ட் ஓகே, பட் இன்றைக்கி அந்த காரை வந்து வாங்கி ஓட்டலாம், அந்த ரோட்டில் போகிற காரில் ஒரு காரை வாங்கி நம்ம ஓட்டலாங்கிறதுலாம் இதுக்கு பொருந்தாது. சரிங்களா? ஓகே, அகைன் நான் இங்கே வர முக்கியமான சப்ஜெக்ட் வரேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இவர் ஒன்று சொல்ல மறந்துட்டார். சரியா? ஓகே, அது கூட இன்னொன்று சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் இன்னும் பெட்டராக இருக்கும். நாட் ஆல் கேன் அஃபோர்ட் எ நியூ கார். எல்லோரும் புது காரை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணுறார். உண்மைதான். சரியா? ஆனால் நீங்கள் ஒரு புரிவிச்சுங்க, யாரால் வந்து நியூ கார் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸால் தான் அஃபோர்ட் பண்ண முடியாது. இப்போ அபோவ் மிடில் கிளாஸ் எல்லாருமே கண்டிப்பாக புது கார் தான் வாங்குவாங்க. சரியா? ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ் இருப்பாங்க, நம்ம அவங்களெல்லாம் பற்றி பேசிட்டு வேண்டாம். எல்லா உலகத்தில் வந்து மிக கோட்டீஸ்வரனாக இருப்பார், அவரு செகண்ட்ஸ் கார் வாங்கலாம், அதெல்லாம் எக்ஸப்ஷன், அதையெல்லாம் தூக்கி வந்து இங்கே பேசியிருக்க வேண்டாம். சரிங்களா? அப்போது அபோவ் மிடில் கிளாஸ் எல்லாமே நியூ கார்ஸ் தான் வாங்குவாங்க. அப்படின்னா அப்போது நம்ம யாரை பற்றி பேசியிருக்கோம், நம்ம காரை பற்றின கன்சர்னாகவே பேசலை. செவியை பற்றின நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு ஏன் சார் இந்த வன்மம் சில பேர் கொடுத்துருக்காரு, இந்த செவி கார் மேலே உங்களுக்கு ஏன் வன்மம்னு. நமக்கு இந்த பிராண்டு மேலே வன்மம்லாம் கிடையாது. அதே மாதிரி அந்த பிராண்டில் உள்ள சில கார் மேலே நமக்கு வன்மம்லாம் கிடையாது. நம்மளோட கன்சர்னே என்னென்னு கேட்டிங்கன்னா, மிடில் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின கன்சர்னில் தான் இவ்வளோவோ நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரியா? இப்போ இந்த செவி கார்ஸ் எல்லாருமே யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபோவ் மிடில் கிளாஸ் வாங்குறது கிடையாது. கரெக்டுங்களா? ஏன்னா அது அபோவ் மிடில் கிளாஸ் ஒருபோதும் செகண்ட்ஸ் வாங்க மாட்டாங்க. மிடில் கிளாஸ் அண்டு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் இந்த செகண்ட் ஹேண்டு காரை வாங்குவாங்க. அதுலேயும் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரியான காசு வாங்குறது இல்லை. ஏன் வாங்குறதுன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இல்லை நான் முடிஞ்சால் நான் அதில் கனெக்ட் பண்ணுறேன். அப்போ இந்த செவி கார்ஸ் எல்லாமே வாங்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா, செவி கார்ஸ் அதாவது செவரல் கார்ஸ் எல்லாமே வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வாங்குறாங்க. மிடில் கிளாஸ் வாங்கி அவசரப்படுறதே பாவமாக இருக்கும். இந்த லோயர் மிடில் கிளாஸ் வாங்கி கஷ்டப்படுறாங்க பார்த்தியா, அது ரொம்ப கொடுமை, அவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்கும். இப்போது இங்கே வாங்க, இந்த லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அதிகமாக எல்லாருமே செவரல்ஸ் கார் வாங்குறாங்க. இப்போ அடுத்த கேள்வி கேளுங்க, ஏன் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே செவரல்ஸ் கார்ஸ் வாங்குறாங்க? அந்த லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவரல் கார்ஸ் வந்து லோயர் மிடில் கிளாஸ்க்காகவே வந்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா, அது ஒரு ஜென்ரல் மோட்டார்ஸ், அது ஒரு யூஎஸ் கம்பெனி. அவனோட பிராண்டே பெரிய பிராண்டு. அவன் லோயர் மிடில் கிளாஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா காரை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணான் கிடையாது. அப்போது ஏன் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் அதுவும் செகண்ட்ஸில் போயிட்டு நிறைய பேர் இதை வாங்குறாங்க அப்படின்னா, அதுதான் ரொம்ப 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 சீப்பஸ்ட்டில் கிடைக்குது. இப்போ அடுத்த ஒரு இம்மிடியட்டான ஒரு கேள்விக்கு வாங்க, ஒரு கார் எதுக்காக சீப்பாக கிடைக்கும்? இப்போது இந்த கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தார் இல்லையா, இது வந்து என்ன சொல்லியிருந்தாரு, ஜெம் ஆஃப் கார். சரியா? ஒன் ஆஃப் தி ஜெம் ஆஃப் கார்.
காம்பேக்டு அண்டு பவர்ஃபுல். அகைன் இட்ஸ் அ வெரி பயங்கர மைலேஜ். இப்போ இவ்வளவு நீங்கள் இதுக்கு சர்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது சீப்பாக கிடைக்குது. அப்போது யூஸ்டு காரை வாங்குகிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கணும். அதாவது ஃப்ரீயில் கிடைக்குது அப்படின்னா ஆஸ்க் மோர் கொஷின்ஸ். ஏன் ஃப்ரீயில் கிடைக்கணும், அவங்க ஏன் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். ஹைலி டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குது ஒரு பொருள் வருது, ஏன் அவங்க நமக்கு ஹைலி டிஸ்கவுண்ட் நம்ம கொடுக்கணும், என்ன அவசியம் இருக்குது. இப்போ இந்த கேள்விலாம் நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி தான் இந்த காரு ஏன் இவ்வளோ சீப்பாக கிடைக்குது. என்ன விற்கிறவர் என்ன உங்களுக்கு என்னென்ன உறவுக்காரரா, மாமா மச்சான், ஓகே தம்பி பையன் மச்சான் பையன், சரி எடுத்துக்கிட்டோம் சீப்பாக கொடுக்குறேன்ப்பா அப்படின்னா கொடுக்குறாங்க. நீங்கள் போய் வாங்குகிற இடம் வந்து ஒன்று டீலராக இருக்கும், இல்லை யாரோ ஒருத்தர் கார் வச்சுருப்பார், அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவர் எது உங்களுக்கு சீப்பாக தரணும். அப்போது ஒரு பொருள் சீப்பாக வருதுனாலே அது கூட ஏதோ ஒன்று வந்து பார்த்தோன்னா பிரச்சனை இருக்குது, மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்போது இந்த காரில் உள்ள மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் தான் நாங்கள் உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா. ஏன் இது வந்து சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்கான ஃபஸ்ட்டு காரணம் இந்த பிராண்டு நாட்டை விட்டு போயிட்டான்றதுனால இல்லை. அது இருக்கலாம், ஆனால் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப 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 கம்மி. இந்த கார் டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு அப்படின்றதுனால மட்டும் கிடையாது. இதெல்லாம் மேஜர் ரீசன்ஸ் கிடையாது. சரியா. அதாவது இந்த கம்பெனி மூடிட்டான், இந்த கார் டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு இந்த மாடலு அப்படின்றதுனால மட்டும் இது சீப்பாக கிடைக்கிறது இல்லை. அப்படின்னா நிறைய கார் வந்து வேறு சில காசுலாம் இருக்குது, டிஸ்கண்டினியூ ஆன கார்லாம் இருக்குது, அதெல்லாம் சீப்பாலாம் கிடைக்கிறது இல்லை. அப்போ இது ஏன் சீப்பாக கிடைக்குது அப்படின்னா இந்த காரை யாரும் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸு வாங்குறதில்லை, அபோவ் மிடில் கிளாஸ் பீப்புள் டச்சே பண்ணுறதில்ல. சரியா. அப்போது வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு, மிடில் கிளாஸ் அண்ட் அபோவ் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு. அதனால் இது சீப்பாக கிடைக்குதுங்க ஒரு காரணம். ஏன் மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குறதில்லை அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இடத்துல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வந்து காரை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், கம்பெனி போயிட்டாங்க, இதில் நிறைய இனிமேல் ஃபர்தராக கிடைக்காது. ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. எந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இருப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியில் கிடைக்கணும், அதே சமயத்தில் அவங்களுடைய அந்த மினிமம் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணுமான்னு பார்ப்பாங்க. மீட் பண்ணாது அப்படின்னா டச் பண்ண மாட்டாங்க. இந்த லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் அவங்களுக்கு நிறைய தகவலும் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய தகவல் கிடைக்கும், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு கொஞ்சம் தகவலும் கம்மியாக கிடைக்கும். செகண்ட், அவங்க சீப் ஒரு பொருள் அவங்களுக்கு வேணும், ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியில் கிடைச்சா வாங்கிடலாம் அப்படிங்கிற அந்த மனோபாவம் மட்டுமே இருக்கும். சரியா. இது ஏன் சீப்பில் கிடைக்காதுன்னா யாரும் அந்த கார் வாங்குறதில்லை. ஓகே. செகண்ட் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் இப்போ வச்சுருக்காங்க இல்லையா, மோஸ்ட் ஆஃப் த பீட் காரு, க்ரூஸு, இந்த கார் வச்சுருக்க அத்தனை பேருமே அபோவ் மிடில் கிளாஸ் பீப்புளும் கிடையாது, மிடில் கிளாஸ் பீப்புளுமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் மிடில் கிளாஸ் வச்சில்ல. சரிங்களா. அப்படியே மிடில் கிளாஸ் இருந்தாலும் அவங்க ரொம்ப அந்த எட்ஜில் இருப்பாங்க பார்த்தியா, மிடில் கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல நிற்பாங்க, அந்த மாதிரி ரொம்ப லோயஸ்ட் பீப்புள். அவங்க அந்த காரங்களை சரியாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறதில்ல. அது பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, இந்த வண்டிக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கலங்கிறதும் இன்னொரு உண்மை. சரியா. அப்படின்னா இந்த கார் இப்போ வச்சுருக்க அத்தனை காரமே மோஸ்ட் ஆஃப் த காஸ், ஐ கேன் சே ஆல்மோஸ்ட் 80% அண்ட் அபோவ் காஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்கும். கண்டிஷனை மேலே வச்சுருக்க பெயிண்டிங்கை சொல்ல, இன்டீரியருக்கு இருக்கிற ஆஸ்தட்டிக்கை சொல்ல, அந்த வண்டியோட என்ஜின்லேருந்து ஆரம்பித்து டிரான்ஸ்மிஷன், சஸ்பென்ஷன், கிளச், சரிங்களா, அதனுடைய ஸ்டேரிங் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவரான கண்டிஷன் தான் இருக்கும். எய்தர் அவங்க அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான அஃபோர்டபிலிட்டி இல்லாமல் இருக்கணும், இல்லாட்டி அதுக்கான ஜென்யூன் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் இது இப்படி தான் இருந்துட்டு இருக்குது கார். அப்போ இந்த மாதிரி காரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் போயிட்டு ஏதோ ஒன்று ஒரு 1 லட்ச ரூபாய் கிடைக்குது, 1.5 லட்ச ரூபாய் கிடைக்குது, இல்லை 1.5 லட்ச ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் அந்த காரை வாங்கிட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோன்னு சொல்லி அது இழுத்துட்ருக்கு அந்த கார். நான் சொல்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக தெரியலாம், பட் இட்ஸ் ஃபேக்ட். ஏன்னா அவ்வளோ காசு அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த காரை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் ஃபுல்லி ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே தப்பு. ஏன்னா ஒரு யூஸ்டு காரை நீங்கள் ஃபுல்லி ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறது அடிப்படையில் தவறான ஒரு புரிதல். ஏன்னு கேட்டால் நீங்கள் அதை ரெனோவேட் பண்ணணும், அதுக்கு நீங்கள் நல்ல கண்டிஷன் உள்ள காரை வாங்கிக்கிங்க. உங்களுடைய இது நான் இப்போ பேசுகிற கஸ்டமர்ஸ் எல்லாரையும், நான் இப்போ பேசுகிற பீப்புள்ஸ் யாரும் அந்த கார் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கார் மேலே ஒரு மோகமாக இருப்பாங்க. அந்த கார் வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி
பண்ணணும் அப்படிங்கிறதுலாம். அந்த மாதிரி என்ன மக்களை பற்றி நான் பேசவே இல்லை. இவங்களாம் ரொம்ப அடிப்படையில் ஒரு காரை வாங்கி ஓட்டணும்னு நினைக்கக்கூடிய பீப்புள்ஸு. அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு இந்த காரை வாங்கி ரெனோவேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணாலும் தப்பு. ஸோ ரெனோவேட் பண்ண முடியாது. அப்போ அந்த காரை இன்றைக்கும் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிற காரை வாங்கி அப்போது இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இன்டென்ஷன் வாங்கினது என்ன, இவங்க நினச்சது என்ன, அந்த காரை வாங்கினா சீப்பாக கிடைக்கிது, காரை வாங்கி பெட்ரோலோ டீசலோ போட்டு நம்ம பாட்டு அந்த காரை ஓட்டி நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன், நம்மளுடைய ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எக்கனாமிக்கலாக உயர்ந்துட்டோங்கிறத காட்டுறதுக்கும், நம்மளோட கம்ஃபர்ட் நம்மளுடைய ஃபேமிலியோட எங்கேயா வெளில போகிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம்னு நினச்சி வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சீரழிஞ்சு போயிடுறாங்க பாவம். இந்த சீரழிஞ்சுங்கிற வார்த்தையை நான் தெளிவாக தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறேன், ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய கிரையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன், நேராக பார்த்துட்ருக்கேன். சரியா? இதை வந்து வீடியோவில் எடுத்து வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது அவங்களுடைய அந்த கண்ணீரை. சரியா? இதை அவங்க ஒய்ஃப்கிட்டையோ அவங்க அம்மாக்கிட்டேயோ மற்றவங்ககிட்டயோ ஷேர் கூட பண்ண முடியாமல், அந்த காரை வந்து பார்த்தோன்னா அதை ரிப்பேரும் பண்ண முடியாமல், ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காதுங்கிறத தாண்டி செலவு யார் பண்ணுறது? யார்? அவங்களுக்கு எங்கே பணம் இருக்குது? அவங்களே சீப்புக்கு தான் பார்த்தாங்க, கையில் பணம் இல்லாமல் தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த லோ மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த மாதிரி கார்களை வாங்கிட்டு. ஸோ நான் லோ மிடில் கிளாஸ் பீப்புள் நான் என்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த செவரல் கார்ஸ் வாங்காதீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி இல்லை. நீங்கள் இந்த காரை வாங்கி நீங்கள் செலவு பண்ண போகிறது கிடையாது. சரியா? அப்படியே சில பேர் செலவு பண்ண நான் ரெடியாக இருக்கனால ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. சரியா? ஓகே, இது லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ஏன் காரை வாங்கக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் காரை வச்சுருக்கீங்களா, உங்களுக்கான சேலஞ்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பூட் மோல சொன்னாருங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறதில்ல. எந்த ஒர்க் ஷாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பூட் மோவில் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் உங்கள் கார் வாங்கி வச்சுக்க மாட்டாங்க. இது ஒன்று. அடுத்தது ஒருத்தர் சொல்லியிருந்தார், சார் உங்களுக்கு ஜீரோ நாலேஜ் சார், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அம்பத்தூரில் கிடைக்க தெரியுமா உங்களுக்கு? சரி சொன்னார். அட்லீஸ்ட் அம்பத்தூரில் எங்கே கிடைக்குதுனான்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா என்னுடைய கஸ்டமர் நான் சொன்னல ஒரு ஆக்சிலேட் பெடல் கிடைக்காம கஷ்டப்பட்டுருந்தார். அதுவும் சென்னையில் ஒன் ஆஃப் த வெல் நோன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரேடர்கிட்டயே கிடைக்காம தான் அந்த 3 டைம் வாங்கிட்டு வந்து ஃபெயிலியர் ஆச்சு. சரியா? சொல்லியிருக்கலாம், சொல்லலை. கிண்டியில் வரை கிடைக்குதுன்னு சொன்னார், அங்கேயும் சொல்ல. செவரோல ஸ்பேர் பார்ட்ஸில் சர்வீஸ் சென்டரில் கிடைக்கும் சார், செவரோட சர்வீஸ் வச்சுருப்பாங்களே அவங்ககிட்ட போனால் நிறைய கிடைக்கும் சார் சொன்னார். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, அபோவ் மிடில் கிளாஸ் பீப்புளே காரை வாங்கிறாங்க புதுசாக. ஆனால் அதிகபட்சம் 3 இல்லை 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சர்வீஸ் சென்டர் பக்கமே போகிறதில்லை. அது ஏன் போகிறதில்ல, எதுக்கு போகிறதில்லைங்களா, அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியலனா வேணால் சொல்லுங்கள், வேணால் அது தனியாக ஒரு கண்டென்ட் போட்டுக்கலாம். சரியா? அவங்களே போகிறதில்லை அப்படின்னா, புது கார் வாங்கி அபோவ் மிடில் கிளாஸே போகிறதில்லைன்னா, ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளே சீப்பாக ஒரு காரை வாங்கி செவரல் சர்வீஸ் சென்டர் போக முடியுமா? சரிங்களா? நான் இன்னொரு கீழே ரிமார்க்ஸ் கொடுக்குறேன். ஈவன் இப்போ இந்த செவரல் காசை வந்து மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு அபோவ் மிடில் கிளாஸ் பீப்புள் வச்சுருக்காங்கன்னா கூட அவங்களுக்குமே இன்றைக்கி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு செவரல் சர்வீஸ் சென்டர்னு ஒரு பேர் ஒன்றா இருந்துகிட்ருக்கலாம். அந்த சர்வீஸ் சென்டர்லாம் இப்போலாம் ஆக்டிவாக இல்லை, ஆக்டிவாக இருக்கவும் இருக்காது. என்ன ரீசன்னா, ஒரு பிராண்டு அந்த கண்ட்ரியில் அதனுடைய பார்ட்ஸை சேல்ஸ் பண்ணிட்டுருக்க வரைக்கும் தான் அந்த பிராண்டு அந்த சர்வீஸ் சென்டரை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். எல்லா விதமான கண்ட்ரோல்ஸ்லும், அதாவது அந்த சர்வீஸ் சென்டரில் அந்த அந்த சர்வீஸ் சென்டர் நோக்கி வர கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா பண்ணலையாங்கிற மானிட்டர் பண்ணுறது, பண்ண வைக்க வேண்டியது எல்லா பொறுப்பும் அதை எடுத்துக்கும். சரியா? அதே மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸும் அந்த பிராண்டு தான் சப்ளை பண்ணும். ஆனால் இன்றைக்கி அந்த பிராண்டே இல்லை. அப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ அந்த சர்வீஸ் சென்டர் என்ன பண்ணால் அதுக்கு எது ப்ராஃபிட்டாக வருமோ அந்த வேலையை மட்டுமே அது செய்யும், ப்ராஃபிட்டாக வராததை அது செய்யாது. இது ஒரு விஷயம். செகண்டு, அந்த சர்வீஸ் சென்டர்லையுமே உங்களுக்கு முன்னாடி வந்து இருந்த சர்வீஸ் அளவுக்கு இப்போ இருக்காது. ஏன்னா முன்னாடி என்ன ஆகும்னா, அந்த பிராண்டு, அதாவது செவரல் பிராண்டு என்ன பண்ணுன்னா, அந்த எல்லா சர்வீஸ் சென்டருக்கும் பீரியாடிக்காக வந்து ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கும். ஏன்னா எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் பீப்புள்ஸ் இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பர்மனெண்ட்டாக இருக்கிறதே கிடையாது. அது எல்லா பிராண்டுக்கும் பொருந்தும். அது மூவிங் ஆகிட்டே இருப்பாங்க, மக்கள் வருவாங்க போவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் வந்து அந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக்காக சில சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்கும். இதனால் மட்டும் வந்து பார்த்தோன்னா வந்து அங்கே பெட்டரான சர்வீஸ் கிடைக்குன்னு சொல்கிறது கிடையாது. இன்னொரு ரீசன் என்ன, அவங்களுக்கு பேக் எண்டில் வந்து பார்த்தோன்னா ஹாட்லைன் சப்போர்ட் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பர்டிகுலர் சர்வீஸ் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா அவங்க ஹாட்லைன் சப்போர்ட் எடுப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ரோபோஸ்டிக்காகவும் ரொம்ப ரிலையபிளாகவும் ரொம்ப எல்லாருக்கும் ரீச் ஆகுதுங்கிறது தெரியல. அதில் நிறைய
ஏகப்பட்ட டிபேட் இருக்குது. இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங்கில் இருக்க பிராண்டு இந்த நான் சொல்கிறது இதெல்லாம் சிஸ்டம், ஹாட்லைன் சப்போர்ட் பண்ணுறது, பீரியடிக்காக ட்ரைனிங் கொடுக்குறது எல்லாமே சிஸ்டம். பட் இந்த சிஸ்டம்லாம் எவ்வளோ தூரம் எஃபெக்டிவ் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குங்கிறதுலாம் $1,000,000 கொஷின். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இப்போ இருக்க ஆக்டிவ் பிராண்ட்லேயே சர்வீஸ் சென்டரில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சரியாக பண்ணி தர தெரியல, அவங்களுக்கு சரியாக ட்ரபிள் ஷூட் பண்ண தெரியல, டயக்னோஸ் பண்ண தெரியல, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்படின்னா ஒரு பிராண்டு நாட்டை விட்டே போயிடுச்சு, அதனுடைய சர்வீஸ் சென்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்க போகிறது. ரெண்டாவது, ஓகே, சர்வீஸ் சென்டருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எங்கே கிடைக்கும்? சர்வீஸ் சென்டருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை யார் பண்ணுவாங்கன்னா அந்த பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ செவரோட்டி இருந்துச்சு, செவரோட்டி சப்ளைஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட இந்த பார்ட்ஸை வாங்கி சப்ளை பண்ணும். கரெக்டுங்களா? இப்போ அந்த பிராண்டு போயிடுச்சு. இப்போ அந்த சப்ளையர்ஸ் நீங்கள் நினைப்பீங்க, சப்ளையர்ஸ் சப்ளை பண்ணுவாங்க சார். சப்ளையரு எப்படி நம்ம சப்ளை பண்ணுவோம், அவனுக்கு எது வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கோ அதுதான் அந்த பார்ட்டை சப்ளை பண்ணுவான். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வால்யூம் சேல்ஸ் ஆகிட்டுருக்குன்னா அந்த கிளச்சு இது வரைக்கும் செவரோட்டி சப்ளை பண்ணிகிட்டு இருக்கவன் அவன் ஸ்பேர் மார்க்கெட்டில் சப்ளை பண்ணுவான். ஆனால் சின்ன சின்ன பொருள் ரொம்ப அதிகமாக சேல் ஆகாது, ரொம்ப ரேரஸ்ட்டாக சேல் ஆகும் அப்படிங்கிற இந்த பாடி பார்ட்ஸ்லாம் வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிள். அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சேல் ஆகாது. அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய சப்ளை இருக்க பற்றி அவன் ஒருபோதும் சப்ளை பண்ண மாட்டான். அவனை சப்ளை பண்ண சொல்லி செவரோட்டோ சொல்ல போகிறதுல செவரோட் லெஃப்ட். அப்போ அந்த பாடி பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்க போகிறதே கிடையாது. ஏன்னா ஒரு பாடி பார்ட்ஸ் ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன், ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் பண்ணால் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 இல்லை 10,000 அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பிளாஸ்டிக் பண்ணால் தான் அது அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா அதனுடைய அதுக்கான ஸ்டார்ட் அப் சொல்லுவோம், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. மினிமம் மேனுஃபேக்சரிங் குவான்டிட்டி இருக்குது, அதெல்லாம் பண்ணால் தான் ப்ராஃபிட் வரும். அது போக அது சேல் ஆகணும் குயிக்காக. அது அவங்க இன்வென்ட்ரி இருந்துச்சுன்னா இன்வென்ட்ரி ஆகிடும். அகைன் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட், அகைன் வந்து மணி லாக், இது மாதிரி நிறைய இருக்கும். தே வில் நாட் மேனுஃபேக்சர். அப்போ இது எதுவுமே என்னென்ன சர்வீஸ் சென்டர் வச்சுருந்தால் மட்டுமே உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வந்துடாது. சரியா? ஸோ ஆப்வியஸாக ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பிராண்டு அந்த கண்ட்ரிலேருந்து போயிடுச்சு அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு பிராண்டு கரண்ட்டில் இருந்து ஒரு பார்ட்டு டிஸ்கண்டினியூ ஆனாலே அந்த டிஸ்கண்டினியூ பார்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் கரண்ட்டில் இருக்கிற அந்த பிராண்டு எக்ஸிஸ்டில் இந்தியாவில் இருக்கும், அதனாலே சப்போர்ட் பண்ண முடியல. அதுக்கு நிறைய சொல்லலாம். இந்த எவாலியான்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஈவன் நீங்கள் மாறுதிலே எடுத்திங்களேன், டிஸ்கண்டினியூ நிறைய கார்ஸ்க்கு உங்களுக்கு கிடைக்காது. தரேன்பாங்க, ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாக் இல்லைன்னு வாங்க, அப்புறம் மேனுஃபேக்சரிங் தான் வாங்கணும்பாங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் செகண்ட்ஸில் போய்ட்டு வாங்கி போட வேண்டியிருக்கும். அப்போது ஒரு கரண்ட்டில் ஆக்டிவாக இருக்கிற வால்யூம் சப்ளை பண்ணிட்டு இருக்கிற பிராண்டோடைய டிஸ்கண்டினியூ பார்ட்டிக்கு டிஸ்கண்டினியூ காருக்கே இது நிலமைன்னா செவரல் கார்ஸ்லாம் பார்த்துங்க. சரியா? சரி, கிண்டியில் கிடைக்கும்னு நான் சொல்ல, அது செவரல் சர்வீஸு நான் சொல்லிட்டேன். எந்த லோ மிடில் கிளாஸ் பீப்புளும் ஒருபோதும் யாரும் சர்வீஸ் சென்டருக்கு போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ இட்ஸ் ரூல்ட் அவுட். அப்புறம் அவரே சொல்வார், இது நீங்கள் சொல்கிறது வந்து பெடல் ஃபால்ட்லாம் கிடையாது, அது ஃபியூல் பம்பு மால் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கார். அவர் 2 இதுக்கு டிஃபென்ஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து எல்லாத்துக்கும் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும் இதுக்கு அப்படிங்கிறதும், இன்னொன்று அவரே டயக்னோஸ் பண்ணி இது ஃபியூல் பம்ப் மாற்றினா சரியாயிடுங்கிறாரு. ஒரு ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஃபியூல் பம்ப் மாற்றத்துக்கும் அவர், அதாவது ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபிலிட்டிஸ்லேருந்து ஒன்று சொன்னார்னா பரவாயில்ல. அந்த ஆக்சிலேட் பெடல் ஃபங்க்ஷன் ஆகாதுக்கு, அதாவது வண்டி ஆக்சிலேஷன் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான காரணத்துக்கு நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராபிலிட்டி இருக்கும். அதில் ஒரு ப்ராபிலிட்டிஸாக வந்து ஃபியூல் பம்புன்னு சொன்னால் பரவாயில்ல, இது நோ வே ரிலேட்டட். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக திங்க் பண்ணுறாரு நினைக்கிறேன். அதாவது அடைச்சி போகும் ஃபியூல் இல்லைனா அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திங்க் பண்ணலை. ஏன்னா ஸ்கேனிங்கில் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் எதுவுமே கிடைக்கல. செகண்டு ஸ்கேனிங்கில் இல்லைனா கூட பரவாயில்ல, ஸ்கேனிங் ரொம்ப தெளிவாக காட்டுது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டட் சர்க்யூட் ஃபால்ட்டுன்னு சொல்லி காட்டும் போது இதை போய்ட்டு இவர் இதை சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன மோட்டிவில் கொடுத்தாருன்னு தெரியல, புரியாமல் கொடுத்ததா எனக்கு தெரில, புரிஞ்சு தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன மோட்டிவ்ங்கிறது தான் எனக்கு ரொம்ப கிளியராக தெரில. சரிங்களா? ஓகே, அடுத்தது இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, செவரோட் கார்ஸ் வந்து ஆத்தரைஸ் சர்வீஸ் பண்ணுங்க. அகைன் அவர் ரிப்பீட் பண்ணுறாரு, ஏற்கனவே அது போய் சொல்லிட்டேன். இட் இஸ் நாட் பெடல் இஷ்யூ, சம் அதர் இஷ்யூன்னு ஒருத்தர் சொல்லியிருந்திருக்கார். சரியா? சரி, இது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. சாரி, நீங்கள் 3 பெடல் போட்டுன்றதுனாலேயே இது வந்து 3 பெடல் நீங்கள் போட்டிங்க, அதனால் அது பெடல் ஃபால்ட் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கி வந்து போட்டுறீங்க, ஒன் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா வெல் நோன் ட்ரேடுகிட்டது, அதனால் பெடல் ஃபால்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவராக என்ன பண்ணுறாரு, ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக காட்டுறாரு. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாரு, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி தான். ஸோ உங்களுக்கான பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது பெடல் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது பெடல் தாங்கிறதுக்கு நான் என்ன உங்களுக்கு எவிடன்ஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் என்னோடய வீட்டில் போய் பாருங்கள், ஆக்சிலேட்டர் பெடல் 1ல் 2 எரர் கோடு காட்டிருக்கோம். P2123 அது வந்து ஆக்சிலேட்டர் பெடல் சென்சார் 1 சர்க்யூட் ஹை வோல்டேஜ்னு காட்டியிருக்கும்.
அதே ஆக்சிலர் பெடலோட இன்னொரு எரர் கோடு இருக்கும் P2138. ஆக்சிலர் பெடல் சென்சார் 1 2 நாட் ப்ளஸ்ஸபிள்னு. இது வந்து பெடல் 1ல் காட்டுது. இப்போ அசியூம் பண்ணிங்க 3 பெடலுமே சரியாக தான் இருக்குன்னா நான் 3 பெடலும் போடும்போது எனக்கு எரர் கோடு 3லேயும் ஒரே மாதிரி வரணும். இதான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர் பண்ண வேண்டிய விஷயம். ஆனால் பெடல் 2ல் பாருங்கள், மேலே வந்து எந்த எரர் கோடும் இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. இதில் செகண்டில் வந்து P2128ம் P2122ம் இருக்கும். மூணாவது ஆக்சிலர் பெடல் சீன்னு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா P2122 P2127. சரியா? இந்த P2122 வேணா கூட அதுக்கு முந்தின உள்ளதுல இந்த செகண்ட் பெடலில் உள்ளது ரிப்பீட் ஆகுன்னு சொல்லலாம். ஆனால் தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2127 வந்து நோவே ரிலேட்டட். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பெடல்லையுமே வரக்கூடிய எரர் கோடு சேமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சஸ்பெக்ட் பண்ணக்கூடியது இல்லை சார் இது பெடல் ஃபால்ட்டாக இருக்குது வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது வந்து ஓரளவு லாஜிக்காச்சும் இருக்கும். இங்கே அந்த லாஜிக்கும் நீங்கள் சொன்ன லாஜிக்கும் செட் ஆகாது. சரியா? நான் அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் பண்ணி நான் கஸ்டமருக்கு நான் ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சது ப்ரூவ் பண்ணேன். ஏன்னா இதை வச்சு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முடிஞ்சிருக்கும். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதை விட பெட்டரான எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சதுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சர்க்கிள்லேருந்து ஒரு பெடல் நீங்கள் சொன்ன இல்லையா நல்ல ரன்னிங்கில் இருக்க பெடல் கொண்டு வந்து அவர்கிட்ட நான் போட்டு காமிச்சேன். ஏன்னு கேட்டால் இந்த பெடலெல்லாம் இந்த வாங்கிட்டு வந்த பெடல்லாம் அந்த ட்ரேடர் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது அவருக்கு அந்த ஒரு எம்பவர் கொடுக்கணும். எனக்கு வாய்ப்பு இருந்தது எல்லாத்துக்கும் நான் இந்த சான்ஸ் அதாவது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. சிலதுக்கு இதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு பண்ணேன். என்ன பண்ணால் என்னோடய வெல் நோன் பீப்புள்கிட்ட இருந்து அதாவது என்னோட தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து ஒரு பெடலை வாங்கிட்டு வந்து குட் பெடல் வாங்கிட்டு வந்து அந்த வண்டியில் போட்டு அவரோட ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். இங்கே பாருங்கள் சார், அது வந்து NOK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெடல் ஒன்று இருக்கும். சரியா? அந்த பெடல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நான் இதில் போடுறேன், நான் அதில் போடல. சரியா? அது ஏற்கனவே கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதுவே ஏகப்பட்ட கண்டென்ட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு தெரியல, எவ்வளோ டைம் எடுத்துக்குன்னு தெரியல. சரியா? ஸோ அதில் போட்டு நான் அவருக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் இந்த பெடலை அவர் எடுத்துமைட்டு கடையில் எடுத்துமே திருப்பி கொடுத்துட்டு பேமெண்ட் திருப்பி வாங்கினார். சரிங்களா? எல்லா நேரமும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடலாம் முடியாது. எல்லா நேரமும் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸாக உங்களுக்குலாம் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ட்ரை பண்ண முடியும்னால, பட் எல்லா நேரமும் பண்ண முடியுமான்னு தெரியாது. சரியா? ஸோ ஓரளவு இந்த வீடியோஸ் வந்து ஓரளவு கண்டென்ட் நான் கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். சரியா? இன்னொரு விஷயம் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் நான். என்னென்னா ஒருத்தர் அவருடைய அஜெண்டா என்னன்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து செவலட் ஸ்பார்க் காரு ஃப்ரெட்டு காரே வாங்கினேன். மொத்தமாக ஒரு 5000-6000 ரூபாய்க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். புதுப்பேட்டில் போயிட்டு வாங்கிட்டு ECM ஃபியூஸு ஒரு மெக்கானிக் 3000 எல்லாத்தையும் கொடுத்து சூப்பராக முடிச்சுட்டு பக்காவாக போயிட்டுருக்கு சார். ஒரு வருஷமாக அமேசிங் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரியா? அவரோட அஜெண்டா என்னென்னு தெரில. நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஃப்ளட்டட் காரு ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால், ஃப்ளட்டட் காரை நீங்கள் ஒரு சர்வீஸ் சென்டரில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க அதை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா டோட்டல் லாஸ்ன்னு தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. சரியா? ஏன்னா அது ரிப்பேரே பண்ணுறதுக்கு, ஏன்னா அது எஸ்டிமேட்டே பண்ண முடியாது எவ்வளோ காஸ்ட் ஆகுங்கிறது. அப்படியே அது ரெடி பண்ணி கொடுத்தாலும் அது கஸ்டமரை முழுசாக சாட்டிஸ்ஃபை ஆகாது. வெரி ஆஃபனாக ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வரும். எலக்ட்ரானிக்லி மெக்கானிக்லி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். எலக்ட்ரானிக்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸோட இந்த PCB போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபார்மல் கோட்டிங்னு ஒன்று இருக்கும். சரியா? நான் முடிஞ்ச அந்த போர்டு நான் இப்போயே காமிக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் எலக்ட்ரானிக்ஸ் போர்டு. நார்மலாக ECUன்பாங்க, எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டு. சரியா? அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் எதில் பயன்படுத்துங்க பேஸ் பண்ணி அது என்ஜின் கண்ட்ரோல் மாடலு, பாடி கண்ட்ரோல் மாடலு, SMK, ABS இந்த மாதிரி மாறி மாறி அந்த வேர்டை சொல்லுவோம். அதாவது அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு நேமை வேறு மாற்றி சொல்லுவோம். பட் ஜென்ரலாக சொன்னால் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் சொல்லலாம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து பிரிண்டட் சர்க்யூட் போர்டு அசம்பிளின்னு, அதாவது இதில் நிறைய பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் IC, கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்லாம் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சால்டரிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, மேலே வந்து ஒரு கன்ஃபார்மல் கோட்டிங்னு சொல்லிட்டு ஒரு கோட்டிங் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு நல்ல திக் லேயரில் ஒரு கன்ஃபார்மல் கோட்டிங் கொடுப்பாங்க. அதோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் தண்ணி பட்டா கூட இமீடியட்டாக உங்களுக்கு ஷார்ட் ஆகாது. ஏன்னா அந்த கன்ஃபார்மல் கோட்டிங் வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வந்து ரெசிஸ்ட் பண்ணுறோம். ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ளட் ஆகிடுச்சு அப்படின்னா தண்ணி இதுக்குள்ளே போயிடும். தண்ணி உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி போச்சுன்னா தப்பாக ஒன்றே ஆகாது. ஏன்னா ட்ரை ஆகிடும். ஏன்னா அந்த போர்டு மேலே இந்த பிளாஸ்டிக்கோ இல்லாட்டி மெட்டல்லையோ வந்து ஒரு என்க்ளோஷர் இருக்கும். அங்கே வந்து ஒரு சின்ன ஓப்பனர் இருக்கும். இங்கே இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ஏற்படக்கூடிய ஹீட்னால் இங்கே இதுக்குள்ளே போன கொஞ்சமான தண்ணி எவாப்ரேட் ஆகி அந்த ஹோல்ஸ் வழியாக வெளில வந்துடும், ஸ்ட்ரீமாக வெளில வந்துடும். ஆனால் இதுவே ரொம்ப தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி எவாப்ரேட் ஆகி வெளில வர முடியாது. சரியா? அப்போ என்ன ஆகுனா, இந்த கன்ஃபார்மல் கோட்டிங்கே ஒரு மாதிரி கரோட் ஆகி அதுக்கப்புறம் அந்த கன்ஃபார்மல் கோட்டிங் கரோட் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள்,
இந்த கன்ஃபார்மல் கோட்டிங்லாம் கரோட் ஆகிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒயிட் பேச்சஸாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கரோசி ஆக்கிடுச்சு. இதை பாருங்கள், இந்த ஐசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து அந்த லெக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்டு கோட்டிங், சில்வர் கோட்டிங், டங்ஸ்டன் கோட்டிங்னு இருக்கும். ரஸ்ட்டே ஆகாத அளவுக்கு. இப்போ இனிமேல் என்ன ஆகும்னா இது ஹெவியாக ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். எப்போ வேணாலும் இது என்ன ஆகும் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ரஸ்ட் ஆகாது. பட் கொஞ்ச நாள் ஆக 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 இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் போன தண்ணி உடனே ஷார்ட் சர்க்யூட் க்ரியேட் பண்ணுறாது. கொஞ்ச நாள் ஆக 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 என்ன ஆகும்னா அதுக்கப்புறம் இது வந்து ஒன்றோட ரஸ்ட் ஆகி ஷார்ட் ஆகி இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டுமே ஃபெயிலியர் ஆகிட்டே வரும். சரியா? அதே மாதிரி இந்த ஒயரிங்ஸ்லாம் ஜாயின்ஸ் இருக்கும், கனெக்டிங் ஜாயின்ஸ் இருக்கும். நிறைய கப்ளர் சொல்லுவாங்க, கனெக்டர் சொல்லுவாங்க. ஒயர்ஸ் இதுலேருந்து போகுது இல்லையா பாருங்கள், இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னிலேருந்து எடுக்கிற அந்த ஒயர்ஸ் எல்லாமே அப்புறம் இடையில ஜாயின்ஸ் இருக்கும். இந்த ஜாயின்ஸில் என்ன ஆகும்னா தண்ணி போயிட்டு வாட்டர் மாலிகுல்ஸ் போயிட்டு ஜாயின்ஸ்க்கு இடையில போய் உட்காந்து இந்த ஜாயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸ் இருக்கும். இதுலேயுமே அந்த பின்னுக்குள்ளார என்ன ஆகும் கோட்டிங் இருக்கும். இப்போ இதில் போயிட்டு வாட்டர் மாலிகுல்ஸ் போய் உட்காந்துருச்சு அப்படின்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன ஆகணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஒரு கரோசி ஏற்படுத்தி அந்த பிளேட்டை வந்து பார்த்தோன்னா ரஸ்ட் ஆக்கி விட்ரும். அந்த பின்ஸ்லாம் ரஸ்ட் ஆக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது. சிக்னல் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஜஸ்ட் வோல்டேஜ் கிடையாது, பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது. இதில் நிறைய சிக்னல்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ அந்த சிக்னல்ஸ் வந்து சரியாக டிரான்ஸ்மிட் ஆகாது, நிறைய நாய்ஸும்பாங்க. சரியான சிக்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகாது, இல்லை ரீச் ஆகாது, ஏதோ நடக்கும். அப்படி நடக்கும்போது வண்டியில் மால் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அதனால தான் சொல்கிறோம் மால் ஃபங்க்ஷன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ரொம்ப 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 காஸ்ட்லி, எக்ஸ்பென்சிவ். முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், எக்ஸ்பென்சிவ். பட் எக்ஸ்பென்சிவ்னாலே அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒர்த்து இல்லை அந்த காருக்கு செலவு பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனால் ஃப்ளட்டு காருகளை வந்து பார்த்தோன்னா நான் வாங்கி நல்லா சூப்பர் டூப்பராக பண்ணேன், பக்காவாக பண்ணுறேன்றது அவர் தெரியாமல் சொல்கிறாரா இல்லை தெரிஞ்சு வந்து பார்த்தோன்னா இதை இந்த 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 ஃப்ளட்டு காரை விற்கிறதுக்கான ஏதோ ஒரு மோட்டிவ் பிகைனில் இருக்காங்க தெரியல. சரியா? தெரியாமல் சொன்னார்னா அவர் மாற்றிக்கிட்டோம். சரியா? தெரிஞ்சு சொல்லியிருக்காருன்னா நீங்கள் உஷாராக இருந்தீங்க. சரியா? ஓரளவு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெட்டரான கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆக்கவுமா எது இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு உங்கள் சைட்லேருந்து நல்ல எண்ணத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இதே தான் எனக்கு இன்னொரு கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக பயன்படுத்திப்பேன். சரியா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பெடல் என்கிட்ட இருந்த பெடல் சரிங்களா, NOKன்னு ஒரு பெடல் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பெடல் இங்கே பாருங்கள். இந்த பெடலில் நோ இக்னிஷன் ஆனில் இருக்கா, இன்ஜின் ஸ்டார்ட்லாம் கிடையாது இருக்குங்களா. இங்கே பாருங்கள், திரும்ப நான் ஒரு டைம் ஸ்கேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். NOKன்னு வருதுப்பேன், நான் நோ டீஸ்னு வருதுப்பேன். திரும்பவும் இங்கே உங்களுக்கு பெரிய கிளாரிட்டி கிடைக்கிறதா பார்க்குறேன். பீட்டு, ECM, ரீட் ஃபால்ட் கோடு, டிஸ்பிளே இங்கே பாருங்கள் நோ டிடிஸ்னு வருது பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த பெடலில் ஆல்வேஸ் வந்து டிடிசி காட்ட மாட்டேங்குது. ஆனால் இந்த 3 பிள்ளையும் பார்த்தீங்கன்னா விதவிதமான எரர் கொடுத்துது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பெடலில் தான் ஃபால்ட் இருக்குது.